ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறேன்னா ரவையில் ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 1 கப்பு ரவை எடுத்துருக்கனால நான் 2 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா வறுத்துருச்சு. இப்போ அந்த கொதிக்கிற தண்ணியில் வறுத்த ரவையை போட்டுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம்னா ஆறிடும். அப்படியே நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க சின்ன சின்னதாகவும். இந்த அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. இப்போ இட்லி சட்டியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு 10 நிமிஷம். வெந்துருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடலாம். இப்போ அரை கப்பு வேர்க்கடலையும் ஒரு துண்டு சில்லு தேங்காயும் எடுத்து பல்ஸில் போட்டு கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் எள்ளு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொரன்னு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வேர்க்கடலையும் தேங்காவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் வரும் வேர்க்கடலையும் தேங்காவும் மிக்ஸ் பண்ணது. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1 கப்பு துருவின தேங்காய் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு நாட்டு சர்க்கரை, 1 கப்பு தேங்காய் பூ, அரை கப்பு வேர்க்கடலையும் தேங்காயும் துருவுன மிக்ஸ் கொரன்னு அரைச்சி மிக்ஸுடு. இது எல்லாத்தையும் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா மெல்ட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரவை உருண்டையாக போட்டுக்கலாம். நல்லா விரைவி விட்டுக்கோங்க. எல்லா பக்கம் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுருங்க. இது எல்லா பக்கமும் விரைவி விடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எப்பயும் ஒரே மாதிரி கேசரி அது மாதிரி செய்கிறதுக்கு இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியும் கூட, சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க.
வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.